வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 1 2025 கொஸ்டினில் திருக்குறளில் வந்து கேட்டிருந்த கொஸ்டின் தான். இழுக்கா இயன்றது அறம் என்ற வள்ளுவர் குறள் வழி பின்வரும் குணங்களை வந்து வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த திருக்குறள் முழுசாக தெரிஞ்சால் தான் இதெல்லாம் நம்ம வரிசைப்படுத்த முடியும். அப்போ குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 அரண் வலியுறுத்தலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 35வது திருக்குறள் என்ன அதிகாரத்தில் இருக்குன்னா அரண் வலியுறுத்துதல் என்ற அதிகாரத்தில் இருக்குது. 4வது அதிகாரம். அழுக்காறு ஆவா வெகுளி இன்னாச்சொல் நாங்கும். அப்போ இந்த 4 குணங்கள் தான். ஒன்று வந்து அழுக்காறு, இன்னொன்று ஆவா, இன்னொன்று வெகுளி, இன்னொன்று வந்து இன்னாச்சொல் நாங்கம், இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு விட்டுருக்காங்க. அப்போ இந்த ஆர்டரில் 1 2 3 4ன்னு ஆர்டர் பார்த்தோம்னா ஆன்சர் என்னென்னா டி 3 2 1 4. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம். கூற்று காரணத்தில் காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பொருளோட விளக்கம் கொடுத்துருக்காங்க. குறளோட யாதொரு பொருளையும் கள்ளத்தால் அடையக்கூடிய எண்ணம் நெஞ்சியல் புகாதபடி காத்து கொள்வான் யாருன்னு பார்த்திங்கன்னா பிறரால் இழக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுவன். அதாவது பிறரோட பழி சொல்லிக்கு ஆழமாக இருக்கணும் என்றவன் வந்து யார் ஒரு பொருளையும் கள்ளத்தால் வந்து அடையக்கூடிய எண்ணம் இல்லாமல் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எதில் சொல்லியிருக்கேன்னா 29வது அதிகாரம் கல்லாமை என்பதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எதில் வருதுன்னா துறவியலில் வருது. அப்போ துறவறம் போன்றவங்களுக்கான ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லாமை. இதை ஆல்ரெடி டிஎன்பிசியில் இதை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு துறவரம் போன்றிருக்காரு, ஒரு துறவி இருக்காருன்னா அவருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லாமை தான் மிக முக்கியமான பண்பு. எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு என்று 281வது வந்து குறள் வந்து சொல்லுது. அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அப்போ ஆன்சர் வந்து ஏ.